பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 26:3 இந்த வசனத்தை கவனிங்களேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையோன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வேத வசனம் சொல்லுகிறது இல்ல. ரூத்தின் சரித்திரம், ரூத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரூத் 1:6 கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்பதை மோவாபியர்கள் கேள்விப்பட்டார்கள். ரூத் முதலாக அப்போதான் கர்த்தரை குறித்து கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு தன்னுடைய மாமியாகிய நகோமியோடு வரும்போது ஒருபால் பாதி வழியில் முத்தமிட்டு பெறுகிறாள். ரூத்தோ தன்னுடைய மாமியை விழாமல் பற்றி கொண்டு, நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், நீர் மரிக்கும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் செய்யப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை என்னையும் பிரிக்காது, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று உறுதியா புடிச்சுக்கிட்டாங்க. ஆபிரகாமை யோசிச்சு பாருங்களேன். தேவனே வந்து ஆபிரகாமை அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று வாக்குத்தத்தம் தந்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக செய்வேன் என்று சொன்ன பின்பு ஆபிரகாம் கிளம்பி வந்தாரு. ஆனா ரூத்துக்கு அந்த மாதிரி யாரும் வாக்குத்தத்தம் எல்லாம் தரல. தேவனை பற்றி கொஞ்சம் அறிவுதான், தேவனுடைய சத்தத்தெல்லாம் ரூத் கேட்கல. ஆனா தேவனை உறுதியாக பற்றி கொண்டாங்க. உபாகம் 23:3 அம்மோனியனும் மோவாபியனும் 10ஆம் தலைமுறையிலும் சபைக்கு உட்படலாகாது என்று வேதமே கூறி இருந்தாலும் அவங்க பெத்லகேம்குள்ள மாத்திரம் போலங்க. இயேசுவனுடைய அந்த ஜீனியாலஜி மத்தேயு 1:5 அந்த அட்டவணையிலும் இடம் பெற்றிருந்தாங்க. கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருப்போமானால் தேவன் நிச்சயமாக நம்மையும் நித்திய ஜீவனுக்குள்ளாக உட்படுத்துவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.